ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வாழைக்காய் பஜ்ஜி. நான் வந்து இன்றைக்கி ஒரு வாழைக்காய் வந்து இதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு வாழைக்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நான் ஒரு தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வாழைக்காயை நான் அப்படியே நைஸாக சீவி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே காய வச்சேன். ஏன்னா வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி கொஞ்சம் நேரம் லைட்டாக காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து போண்டா பஜ்ஜி மாவு அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. நான் வந்து சில பேர் வந்து கடல மாவு மட்டும் யூஸ் பண்ணி அதில் வந்து உப்பு, மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க. ஆனால் இந்த மாவில் வந்து எல்லாமே மிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் எதுவுமே போடலை. ஸோ இந்த மாவு மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் உங்களுக்கு ஒரு வேளை வந்து உப்பு இல்லை உரப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் அரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரொம்பவும் மாவு வந்து தண்ணியாக இருக்காமல் கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பஜ்ஜியில் வந்து மாவு வந்து ஒட்டும். நம்ம வாழைக்காய் போட்டு நனைச்சி எடுத்தால் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வாழைக்காயில் வந்து மாவு ஒட்டாது. பாருங்கள் எந்தளவு வந்து நான் வந்து திக்காக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காய் வந்து டிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். நான் வந்து கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து வெட்டி வச்ச வாழைக்காயை இப்படி வந்து நல்லா டிப் பண்ணி இதை எடுத்து ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு ஸோ அதனால் நான் வந்து வாழைக்காய் நான் வந்து இதில் போடுறேன். ஸோ நான் இது மாதிரி வாழைக்காயை நல்லாவே அதில் நல்லா நனைச்சி பாருங்கள், நான் நல்லா நனைச்சி மாவு வந்து எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நான் வந்து அதில் போடுறேன். ஸோ நல்லா வந்து இப்போ வந்து பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து வாழைக்காய் வந்து சீவி காய வச்சனால வந்து அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்காது. இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு தனியாக ஒரு வெசலில் வந்து மாற்றி வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி அவ்வளோதான்.